ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபெல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன கமலஹாசன் நடித்து வெளிவந்த தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் எஸ்டிஆர், த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், அபிராமி, நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்ய லட்சுமி இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் மணிரத்னம், இந்த படத்தோட மியூசிக் போட்டவர் ஏஆர் ரஹ்மான். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெய்லர்லேயே ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். கமல் ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். அவரோட கூட வந்து நாசர், ஜோஜு ஜார்ஜ் இவங்க எல்லாம் இருப்பாங்க. கமலோட உயிரை வந்து சின்ன வயசுல சிம்பு காப்பாத்திருப்பாரு. அது எப்படி அப்படிங்கறது ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க. அப்படியே வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொசிஷனுக்கு சிம்பு வர்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவர் வந்தாரா இல்லையா, இவங்களுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஆல்ரெடி ட்ரெய்லர்லயே பாதி கன்வே பண்ணிட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் கேரக்டர் எப்படி அப்படிங்கறத. ஸோ அந்த கதையை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் விஷயமே. அது எப்படி அப்படிங்கறத நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸா எனக்கு தோன்றது ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் உலக நாயகன் இருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஒத்த ஆளா பிரிச்சு மேஞ்சிருக்காரு படத்துல. அதே மாதிரி எஸ்டிஆருக்கு ஒரு சூப்பரான ரோல் தான். அவரும் அவரோட பெஸ்ட்டை சூப்பராகவே கொடுத்திருக்காரு. மற்றபடி அபிராமி, ஜோஜு ஜார்ஜ், நாசர் அண்ட் த்ரிஷா இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன ரோல் தான். பட் ஆனா கொடுத்த ரோல் அவங்க வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் எனக்கு தோன்றது, இந்த படத்தோட ஆரம்பத்துல சிம்பு அண்ட் கமலுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் காமெடியாவும் கொஞ்சம் நல்லாவும் இருந்தது பாக்குறதுக்கு. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானோட சில பிஜிஎம்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் பாட்டை பொறுத்த வரைக்கும் சார்ட் பஸ்டர் தான். ஆனா அந்த பாட்டை பெருசா அந்த படத்துல யூஸ் பண்ணல. டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான படம் இது. டிஏஜிங்ல வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு பழைய கமலஹாசனை பார்த்த மாதிரியே இருந்தது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி வந்து வேற லெவல்ல இருந்தது படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும். சில லொகேஷன்ஸும் வந்து ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். ஏன்னா எல்லாமே நெகட்டிவ் சைட்ல தான் வருது. முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்தோட கதையை நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே ட்ரெய்லர்ல சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கதை வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள்ல வந்திருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி செக்கச்சவந்த வானமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான். ஆனா இந்த படத்தை ஏதாவது புதுசா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. போதாத குறைக்கு செகண்ட் ஹாஃப்ல ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அப்படின்லாம் போட்டு பயங்கரமா ஜவ்வா இழுத்திருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல நல்லா போற மாதிரி இருந்ததோ அப்படியே டுவர்ட்ஸ் த இன்டர்வல் வரும்போது ஒரு மாதிரி கம்மி ஆகும். சரி, நம்ம அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா டேக் ஆஃப் ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே எவ்வளவோ பரவாயில்லன்னு தேவை சொல்ற அளவுக்கு ஆயிடும் செகண்ட் ஹாஃப். அந்த அளவுக்கு வெறும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதுக்கு நடுவில் ஃபேமிலி டிராமா அப்படிங்கறதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிருக்காங்க. நிறைய பொட்டன்ஷியலான கேரக்டர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பா ஜோஜு ஜார்ஜ், த்ரிஷா அவங்களுக்குலாம் என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னே உங்களுக்கு புரியவே இல்லை. ப்ராப்பராகவே டிஃபைன் பண்ணல. ஏதோ சும்மா வராங்க, 2 சீன்ல நடிக்கிறாங்க, போறாங்க. அவங்களால அந்த கதைக்கு எந்த இம்பாக்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த கதைக்கு தேவையும் இல்லை. அதே மாதிரி சார்ட் பஸ்டரா இருந்த நிறைய பாட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் நினைச்ச மாதிரியே ஜிங்குச்சாம் பாட்டெல்லாம் நடுவில் டாக்கி போர்ஷன்லாம் வச்சு அந்த பாட்டையும் கெடுத்துட்டாங்க. அதே மாதிரி முத்தமலை பாட்டு வரவே இல்லை. விண்வெளி நாயகா பாட்டு கடைசியில சம்பந்தமே இல்லாம வரும். ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் நிறைய இடத்துல நான்சிங்காவே இருக்குது. அதாவது ஒரு ஸ்லோவான சீன் தான், அதுக்கு பயங்கரமான ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. ஒரு பயங்கரமான சீனுக்கு ஒரு மாதிரி ஸ்லோவா பிஜிஎம் போட்டிருப்பாரு. அசோக் செல்வன் கேரக்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிரிப்பு போலீஸ் மாதிரி தான் இருப்பாரு. கண்ணுக்கு முன்னாடியே குற்றவாளி இருப்பாங்க, அரெஸ்டும் பண்ணுவாரு. ஆனா அவங்கள விட்டுட்டு இவருக்கு ஒரு ரெக்கார்டு வேணும்னு கடைசி வரைக்கும் கேட்பாரு. கடைசி வரைக்கும் ரெக்கார்டும் கிடைக்காதவருக்கு. ஃபர்ஸ்ட் சீன் ஒன்று வரும். அந்த ஃபர்ஸ்ட் சீனுக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு கதையை ஸ்டார்ட் பண்றதுக்காக அந்த சீனை வச்சிருக்காங்க. அது டுவர்ட்ஸ் த எண்ட்ல வந்து அந்த சீனோட முடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சீன் வரவே வராது. அது எதுக்கோ சும்மா ஒரு பிட்டா வச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு டோட்டல் சொதப்பல் பண்ணியிருக்காங்க மணிரத்னம் அண்ட் கமலஹாசன் சேர்ந்து. நாயகன் படம் கொடுத்த இவங்க 2 பேரும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த இந்த படம் யாரு டைரக்ட் பண்ணாங்க, யாரு நடிச்சாங்கலாம் ஒன்றும் தெரியல. மொத்தமா ஒரு ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது இது நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. நீங்க யாராவது கமல் அண்ட் எஸ்டிஆர் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் டிக்கெட் போட்டிருப்பீங்க. பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் யூகே பிரீமியர்ல பார்த்தேன். நம்ம ஊர்ல நாளைக்கு அநேகமா இந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.